இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு எந்த பாஸ்டருமே தேவையில்லை, கர்த்தரே என்னுடைய மெய்ப்பன் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது வேதத்தின்படி சரியல்ல. சபையின் பக்தி விருத்திக்காக கர்த்தர் வந்து நியமித்தது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இதெல்லாம் கர்த்தர் நியமித்தார். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இது எப்படிப்பட்டனா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, யாருக்கும் அடங்க மாட்டேன். அப்பாவுடைய சொத்து கிடைச்சா போதும், சொத்தை வாங்கிட்டு ஊர் தேடி ஓடாம பாருங்க ஒரு இளைய குமாரன். அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற நிறைய கும்பல் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கு. யாருக்கும் அடங்க மாட்டேன், எந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன், யார் பிரசங்கத்தையும் கேட்க மாட்டேன். கேட்டா எவன் நல்லவன், உடனே ஒரு வார்த்தை, எந்த பாஸ்டர் நல்லவன், எல்லா பாஸ்டரும் மோசமானவன். எப்பா, பாஸ்டர் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருமே மோசமானவங்க தான். நம்ம யாருமே சரியில்லை. பூரணர் ஒரே ஒருவர்னா இயேசு மட்டும்தான். நான் சொல்லலையே, நான் பூரணன் நான் சொல்லலையே. யாருமே பூரணர் இல்லை, இயேசுதான் பூரணர். அந்த பூரணத்தை நோக்கி நாம நடந்து போறோம். ஆனால் நாம நடத்தப்படுவதற்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கு. தகப்பனை போல எச்சரிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது ரொம்ப தேவைங்க. நம்மளை எப்பவுமே ஆராட்டி சீராட்டி அப்படியே பால் கொடுக்குற ஒரு தாலாட்டு இடமா சபை எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆறுதலான செய்திகள் வேண்டாம் நான் சொல்லலை, வேணும். ஆனால் எப்பவுமே தாலாட்டிக்கிட்டு இருந்தா பிள்ளை சரிப்படாது இல்லையா? அப்போ ஒரு தகப்பன் என்ன செய்கிறான்னா பிள்ளையை கண்டித்து உணர்த்துகிறான். நீ செய்வது தவறுன்னு சொல்ற ஒரு மேய்ச்சலுக்குள்ள நீங்க இருக்கணும். அந்த கண்டிப்பான உபதேசங்கள், கண்டிப்பான சத்தியங்கள் ஒரு சபைக்கு தேவை. அதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கும்போது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர முடியும். அநேக வேளை ஒரு போதகனாகவே நான் தைரியமா சொல்றேன், தாழ்மையோடும் சொல்றேன். சில தடவை சில செய்திகள்லாம் பேசுறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பேசணுமா, அதெல்லாம் பேசினா ஜனங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமாயிடுமே நான் நினைப்பேன். ஆனால் ஒரு போதகனுடைய வேலை என்பது அவர்களை போதிச்சு டீச்சிங் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, சில தடவை கண்டிக்கணும், சில தவறுகளை சுட்டி காட்டணும். அதை சுட்டி காட்ட வேண்டியது அவசியமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனால் ஒரு அப்பா எப்படி ஒரு பிள்ளையை திட்டின பிறகு தனியாக ரூம்ல போயிட்டு கண்ணீர் வடிப்பார், ரொம்ப மனசு சங்கடப்படுவார். ஐயோ அப்படி திட்டி விட்டேனே பிள்ளைய. எங்க அப்பா கூட நிறைய முறை அப்படி பண்ணியிருக்காங்க. நல்லா திட்டிட்டு நல்லா தண்டிச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுக்குற நிறைய சம்பவங்கள் இருக்கு. அப்போ அந்த திட்டுறதோ கண்டிக்கிறதோ அவங்களுக்கு பெரிய சந்தோஷமான காரியம் கிடையாது. பட் ஸ்டில் தே ஹேவ் டு டூ இட். ஏன்னா பிந்தின நாட்கள் அது பலன் கொடுக்கும். அந்த நேரத்தில் அது ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட பிந்தின நாட்கள் என்ன செய்யும், பலன் கொடுக்கும். எனக்கு தெரியும் சர்ச்ன்றது, ஐயோ அந்த பாஸ்டருக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஷெப்பர்ட் மாதிரி நடத்தணும், டீச் பண்ணணும், இப்படி போ அப்படி போ அப்படின்னு நடத்தணும். ஒரு தகப்பனை போல கண்டிக்கணும். இன்னொரு பக்கம் தாயை போல என்ன பண்ணணும், அரவணைக்கணும். எல்லாத்தையும் ஒரு பாஸ்டர் செய்ய வேண்டியிருக்கு, ஒரு சபை செய்ய வேண்டி இருக்கு. அவர் சொல்றார், ஏன் இப்படி நாங்கள் செய்யறோம்னா பிள்ளைகளை காப்பாற்றுறது போல உங்க மேல ஒரு வாஞ்ச, எங்களுக்கு நீங்க ரொம்ப பிரியமானவங்கன்றாரு. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஷெப்பர்டுடைய ஹார்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அது வந்து கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்த பிறகு நான் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் பார்த்தேன், எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ். முன்னால் நான் காரியங்களை நிதானித்ததுக்கும் ஒரு மெய்ப்பனுடைய ரோலுக்கு நான் வந்ததுக்கப்புறமா நான் காரியங்களை நிதானித்தது ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. ரொம்ப 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 மாற்றங்கள் எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்தார். முன்னாலேயும் இதே பிரச்சனைகளை தான் நான் பார்த்தேன், இதே தேவைகளை தான் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு மெய்ப்பன் அப்படின்ற ஸ்தானத்தில் கர்த்தர் எனக்கு கொண்டு நிறுத்தின போது ஒரு சின்ன குறையை கூட பார்த்துட்டு எழும்பி போக ஆண்டவர் விடவே இல்லை. அது இரவெல்லாம் அப்படியே யோசனையா அப்படி எண்ணமா இருக்கும். அது ஒரு 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 பரிதாபம் உண்டாகும், ஒரு ஒரு வாஞ்சம் உண்டாகும். ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், இப்படியே தான் யோசனை. அது நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர் செய்தார். அப்போ ஒரு சபைக்குள்ள எதுக்கு வர்றோம்னா போதகம் பெறுறதுக்கு, கண்டிப்பு பெறுறதுக்கு, ஒரு தாயை போல பிரயாசப்படுகிற ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே நம்ம அப்பதான் அந்த அம்மாவுடைய வேலை அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நான் கூட பார்த்துருக்கேன், பாஸ்டரை பற்றி நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. அவர் இது இல்லை அது இல்லை அது சார். ஒரு நாள் நீ நடத்திப்பார், 10 பேரை வச்சு ஒரு சர்ச்சை நடத்த, அப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். எனக்கு தெரியும், அது உண்மை. அது நம்ம சர்ச்சில் நிறைய ஃபெலோஷிப் இருக்கு பாருங்க. இந்த லீடர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்றது இதுதான், பாஸ்டர் இதை கொடுத்த பிறகு 20 பேரை வச்சுட்டு எங்களால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல பாஸ்டர். சில பேர் ஒரே வருஷத்தில், பாஸ்டர் நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்துட்றீங்களா,
ஏன் பிரதர் தூக்கமே இல்லை பாஸ்டர், ஒரு குடும்பத்துக்காக 4 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. கெஞ்சுறோம் பாஸ்டர், சமாதானமா இருங்க, விட மாட்டேங்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப நினைச்சுக்கிடுவேன், 20 பேருக்கே இப்படி ஆடுறியாப்பா. அப்பதான் அவங்க என்ன வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. எப்போ வாழ்த்துவாங்க? தனக்கு கிடைச்சாதான். ஒரு மேய்ப்பன் என்பவன் போதிக்கிறவனாக, கண்டிக்கிறவனாக, ஒரு தாயை போல என்ன செய்கிறான்? அரவணைக்கிறவனாக, அல்லது அவர்கள் மேல் அவர்களுக்காக பிரயாசப்படுகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒருவன் வந்து தன்னை கட்டுப்படுத்தும் போது அவன் வளருகிறான்.